கல்யாணம் ஆன புதுசுலலாம் நானும் ஹஸ்பண்டும் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தால் கண்டிப்பாக சாப்பிட்டு வந்துடுவோம். ஆனால் வீட்டுக்கு கூப்பிட்டு சொல்ல மாட்டோம். அந்த டைமில் எங்கள் அத்தையாக இருக்கட்டும் இல்லை எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் பயங்கரமாக கோவப்படுவாங்க. அப்போ எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும். என்னைக்காவது ஒரு நாள் தான் போகிறோம், அப்படியே யதார்த்தமாக சாப்பிட்டு வந்துட்டோம், அதை சொல்லலைங்கிறக்காக கோவப்படுறாங்களேன்னு. பட் போக போக அதோட கஷ்டம் எனக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஹஸ்பண்ட் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க பாட்டுக்கு எங்கேயாவது சாப்பிட்டு வந்துடுவாங்க. நம்ம அவங்களுக்காக தான் செய்கிறோம், வீட்டுக்கு ஒரு வாய் கூட வைக்காதப்ப அவ்வளோ கோவம் வரும். அட்லீஸ்ட் முன்னாடியே கூப்பிட்டு வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணாவது பரவாயில்ல, அதுவும் செய்ய மாட்டாங்க. இப்பதான் அம்மா அத்தையோட டென்ஷன்லாம் எனக்கும் தெரிஞ்சது. ஸோ அதுல இருந்தே நானா இருந்தாலும் சரி அவராக இருந்தாலும் சரி எங்கே வெளியே சாப்பிட்டாலும் வீட்டில் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நேற்று நைட்டும் நைட் ஷிஃப்ட் இருந்தது ஹஸ்பண்ட்க்கு. ஸோ முன்னாடியே கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு தம்பிக்கு மட்டும்தான் சமையல் அப்படிங்கிறனால எங்களோட ஃபேவரட்டான ராகி சேமியா தான் ரெடி பண்ணியிருந்தேன். மறக்காம உங்க வீட்டிலலாம் உங்க ஹஸ்பண்ட் வெளியே சாப்பிட்டாங்கன்னா கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணலைன்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் எனக்கு மட்டும்தான் இப்படி கோவம் வருதா இன்ஃபார்ம் பண்ணலைன்னா, இல்லை எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குமான்னு தெரிஞ்சுக்க